அனைவருக்கும் வணக்கம். 100 வயசு வாழணுமா? இந்த பதிவு பாருங்க. டாக்டர் சொக்கலிங்கம் சீக்ரெட்ஸ் அவருக்கு சொல்லக்கூடிய வாழ்வியல் மாற்றங்கள் உங்களை காப்பாற்றும் என்று சொல்கிறார். அதை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். உணவு எப்படி சாப்பிட வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், அளவு முறையோடு சாப்பிட வேண்டும், எத்தனை மணிக்கு நீங்கள் பசித்தாதான் சாப்பிடணும், எத்தனை வேளை சாப்பிட வேண்டும், அதுவும் பசித்தாதான் சாப்பிடணும், 2 வேளை போதுமானது என்று அவர் சொல்கிறார். இரண்டாவது, எளிமையாக சீரணிக்கக்கூடிய உணவாக இருக்க வேண்டும். இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு வேண்டாம், ஏன்னா ப்ராசஸ்டு ஃபுட் என்று சொல்லக்கூடிய எல்லாத்துலேயும் கெமிக்கல் இருக்குது, ஃப்ளேவர் இருக்குது. இப்போ எல்லாமே வெளியிலேருந்து உணவகங்கள்லேருந்து வாங்கக்கூடிய உணவில் உப்பு அதிகமாக இருக்குது, இல்லை சுகர் அதிகமாக இருக்குது. பிரெட்டு, பேக்கரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய சுகர் இருக்குது. ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்கிறார்கள். டின்னில் அடைக்கப்பட்ட பொருள், அதுக்கு ஷெல்ஃப் லைஃபை கூட்டுவதற்காக ஐஸ்கிரீமில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் சேர்க்கப்படுகிறார்கள். இதை பற்றி பேசணுன்னா நான் வந்து இன்னும் பல மணி நேரங்கள் பேச வேண்டாம். அப்போ உணவு எது நல்ல உணவு, காய்கறி உணவு, சமைக்கப்பட்ட உணவு, வீட்டில் இருக்கக்கூடிய உணவு, அளவு முறையோட தரையில் சமணக்கால் இட்டு அமர்ந்து நீங்கள் உண வேண்டாம். நல்ல ருசித்து மெதுவாக சாப்பிட வேண்டும். செல்ஃபோன்லாம் வைத்துட்டு எந்த பாட்டு இது கேட்காம நம்ம அமைதியாக சாப்பிடும் பொழுது அந்த உணவு உடலில் சீரணிக்கப்படும். கொழுப்பு அங்கே இருக்காது. கொழுப்பு தேவையான கொழுப்பு உடலில் இருக்கும். இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது முக்கியமாக அவர் வந்து சொக்கலிங்கம் அவர்கள் சொல்கிறது உடற்பயிற்சி. இப்போ அதுலேயும் ஒரு கேள்வி இருக்குது, என்ன உடற்பயிற்சி செய்ய வேண்டும்? ஜிம்முக்கு தாங்க போனால் 27 வயசில் ஜிம்மில் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டான் என்று நிறைய படிக்கிறோம். அப்போது என்ன பயிற்சி செய்ய வேண்டும்? இப்போ மனிதர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு அற்ற நிலையில் தான் இருக்காங்க. ஏதோ வெளிநாடுகளை பார்த்து முகத்தில் வந்து நிறைய கை கால் பயிற்சி, இந்த வெயிட் லிஃப்டிங்லாம் இதெல்லாம் செய்கிறது வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணுங்க. ஸோ நான் உடற்பயிற்சி என்று நாம் சொல்லுவது, சொக்கலிங்கம் அவர்கள் டாக்டர் சொக்கலிங்கம் சொல்வது என்னவென்றால், ஒரு யோகாசன பயிற்சி, நடைப்பயிற்சி, கை கால் அசைத்தல், இது இப்போ வந்து இந்த மூமெண்ட்ஸில் இருக்கணும். அப்போது ஹார்ட் வந்து நமது இதயம் வந்து நம்ம நெஞ்சில் குழியில் இருக்கக்கூடிய அந்த இதயம் ஒன்று சொல்கிறோம், மார்பகத்தில் இருக்கக்கூடிய இந்த இதயத்தை சொல்கிறோம். இன்னொன்று காஃப் மசில் என்று சொல்லக்கூடிய கால்களில், இந்த கெண்டைக்கால் பகுதியில் 2 கால்கள்லையும் இருக்கக்கூடியது ரத்தத்தை பம்ப் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஹார்ட் அங்கே இருக்குன்னு சொல்கிறார். அப்போ 3 இதயங்கள் இருக்குது என்று அவர் சொல்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உடலை வந்து ஒரே இடத்துல உட்காந்தே இருக்கக்கூடாது. நிறைய நடக்கணும், வாக்கிங் பண்ணணும், நம்ம வந்து ஸ்டெப்ஸில் ஏறி பழகணும், நடந்து பழகணும். அடுத்து கொஞ்சம் ஜாகிங் வந்து ஜென்டலாக பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து கை கால் அசைவு பயிற்சி செய்யலாம். இது எல்லாமே வந்து ஒரு யோகாசன பயிற்சி என்று சொல்லுகிறார்கள். அவரே வந்து சில மன்றங்களோட தொடர்பு கொண்டது சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா என்று சொல்லக்கூடிய மகரிஷி வேதாத்ரி பயிற்சிகள், முழுமை நல யோகா பயிற்சிகள் என்று கொடுக்கப்படுகிறது. அது பண்ணலாம். அப்போ வந்து இன்னும் யோகா கொஞ்சம் டீப்பாக போகணும்னு நினைக்கிறவங்க வந்து நிறைய ஆசன பயிற்சிகள் இருக்கும். சில ஆசனங்கள்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். என்ன ஆசனங்கள் செய்தால் நல்லது என்று நீங்களே பார்த்து செய்யலாம். இப்படி ஒரு மன்றங்களில் போய் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு உடல் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சூரிய நமஸ்கார பயிற்சி, அப்புறம் பிராணாயாம பயிற்சி. இது மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. 1 hour எக்ஸசைஸ் பண்ணுவேன், உணவை வந்து அளவாக சாப்பிடுவேன், இந்த உணவு, அடுத்தது உடற்பயிற்சி முடிச்சிட்டோம். 3வது பார்த்திங்கன்னா மிக 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 முக்கியமான விஷயம் எண்ணம். இது மிகைப்படுத்த வேண்டிய விஷயமாக எல்லாம் நினைக்கிறாங்க. அதாவது எண்ணம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா பாசிட்டிவ் திங்கிங் அப்படிலாம் கிடையாதுங்க. உங்கள் மனசில் என்ன ஓடிட்டுருக்கு, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக உட்காந்து ஒரு 10 நிமிஷம் தினமும் வந்து தியான பயிற்சிக்கு வந்துட்டோம். இப்போது தியான பயிற்சி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து என்ன உங்கள் மனசில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்று தெரியும். அந்த எண்ணத்தை நீங்கள் எப்படி வந்து கையாள வேண்டும், அது தியானத்தில் உங்களுக்கே வந்து புரியும். ஒரு தியான மண்டபத்தில் போயிட்டு நீங்கள் இந்த பயிற்சிகள் எல்லாம், ஆசன பயிற்சிகள் செய்த பிறகு உடல், மனம், இதற்கான சுவாச பயிற்சி, பிராணாயாம பயிற்சி என்றெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து எப்படி நமது மனதை வைத்துக்கொள்ள வேண்டும், எண்ணங்கள் வந்தால் என்ன பண்ண வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். இந்த 3 சரிவர இருந்தால் 100 வயசு வாழ்வது சாத்தியமே. சந்தோஷமாக இருக்கும்போது இதில் இருக்கக்கூடிய உடல் கூறு விஞ்ஞானம் என்னவென்று பார்த்தால், நமக்கு வந்து என்டார்ஃபின், ஆக்சிடோசின், செரட்டோனின் இது போன்ற சில ஹார்மோன்கள் சுரந்து கொண்டு இருக்கின்றன. இப்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது என்டார்ஃபின் என்கின்ற நல்ல ஒரு ஹார்மோன் உடலை வளமாக வைத்துக்கொள்ளக்கூடிய நல்ல ஹார்மோன்ஸ் எப்போ சுரக்கும்? சந்தோஷமாக இருக்கும்போது. அதே மாதிரி இப்போ நெகட்டிவாக திங்க் பண்ணும்போதோ, தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது, 2 விஷயமான ஸ்ட்ரெஸ் சொல்கிறாருங்க. ஒன்று வந்து அக்யூட் ஸ்ட்ரெஸ் என்று சொல்கிறார், அதை பற்றியும் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் அடிக்கடி பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் வரும். அந்த நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் வந்து அட்ரினலின்லேருந்து வரக்கூடிய ஒரு ஹார்மோன், அது வந்து உங்களுக்கு அடைப்பை ஏற்படுத்தும். அக்யூட் ஸ்ட்ரெஸ்னால இமீடியட்டாக ஹார்ட் அட்டாக் வரலாம். அது இமீடியட்டாக கிளாட் பண்ணிவிடும் பிளட் உறைஞ்சு போச்சுன்னா, ரத்த உறைதல் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த ரத்தம் உறைந்து போய்விட்டால் ஹார்ட் அட்டாக் வரும். சீராக இருக்க வேண்டும், நல்ல உணவாக இருக்க வேண்டும், சீக்கிரம் சீரணிக்கக்கூடிய ஒரு எளிதான உணவாக இருக்க வேண்டும். அதை வந்து 2 வேளை சாப்பிட்டால் போதும். அதை பசித்து சாப்பிட வேண்டும். ஓகே, இதுதான் ரூல். 2வது வந்து உடற்பயிற்சி வந்து ஆசன வகைகளை நீங்கள் செய்யணும். ஏற்கனவே செய்து பழகிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மன்றங்கள், ஒரு யோகாசன பயிற்சிக்கு வந்துருங்க. நல்ல மன்றங்களில் போயிட்டு தெரிஞ்சுக்கோங்க. தலைகீழ நிற்கிறேன்னு சொன்னாலும் பிளட் வந்து மூளைக்கு போய் பிளட் கிளாட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அங்கே கூட நீங்கள் ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக எந்த ஆசன பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்கின்ற தெரிந்து செய்யணும்.
மூன்றாவது எண்ணம். எண்ணம் பற்றி நான் சொன்னேன், தியானம் செய்யும்போது எண்ணம் சீராக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு எண்ணம் எப்படி போகிறது என்ற விழிப்பு நிலை ஏற்படும், அவேர்னஸ் ஸ்டேட். இந்த விழிப்பு நிலை ஏற்பட்டவுடன் மனம் சீராக இருக்கும். மனம் என்றைக்குமே வந்து ஒரு அமைதி நிலையில் இருக்கும், ஒரு சமநிலையில் இருக்கும். அதுதான் சமாதி நிலை என்று சொல்வார்கள். அப்போது 100 வயது எப்படி வாழலாம்? 100 வயது வாழ முடியும், வாழ வேண்டும். அது வாழ்வதற்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சமநிலையோடு இருக்க வேண்டும். அந்த சமநிலை பழகணும்னு என்ன பண்ணணும்? உணவு நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண அந்த உணவு முறைகளை நீங்கள் ஒழுங்கு பண்ணிக்கணும். உடற்பயிற்சி நீங்கள் வந்து எதை செய்ய வேண்டும் என்று தெரிந்து செய்ய வேண்டும், அதற்கான நேரம் ஒதுக்க வேண்டும். மூன்றாவது முக்கியமான பாயிண்ட்டு எண்ணம். எண்ணம் வந்து மிகைப்படுத்தாதீங்க. அதாவது எண்ணம் வருது அப்படிங்கிறது நீங்கள் எப்படி வேணால் இருந்தால் பரவாயில்ல, யாருக்கு தெரிய போகுது என்று நினைக்க வேண்டாம். அது உள்ளே வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த நியூரான்ஸ்லாம், பிரெயின் வேவ்ஸ் எல்லாம் அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி உடலில் கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியாது. நீங்கள் என்ன ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அது வந்து உங்களுக்கு உடலில் தூண்டுதல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால கூட ஸ்ட்ரெஸ் அதிகமாகலாம். அப்போ ஸ்ட்ரெஸ்னால் என்னதுன்னா, ஒரு குறுகிய காலத்தில் ஏதோ செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தம், மன அழுத்தம் தான் ஸ்ட்ரெஸ். அப்போது உங்களுக்கு வந்து அட்ரினலில் ரஷ் இருக்குன்னு என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த ஹார்மோன் வந்து நம்மளுக்கு ஒரு பிளட் உறைதல், கொலஸ்ட்ரால் வந்து கூட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போது அடைப்புக்கான காரணத்தை பார்த்தோம், அதை வந்து எப்படி சரி செய்ய வேண்டும். இனிமேல் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்க பழகிக்கோங்க, ரிலாக்ஸ்டாக இருக்க பழகிக்கோங்க. தொழில்னு ரொம்ப இது பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வச்சுக்கோங்க. மேலே விஷயம் தியானத்திற்கு நிறைய நீங்கள் பழகிக்கணும். நீங்கள் வந்து தியானம் பழகினீங்கன்னா மனம் அமைதியாக இருக்கும். எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். மகிழ்ச்சி செய்யக்கூடிய செயல்களை செய்யுங்க, க்ரியேட்டிவிட்டியாக இருங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. அதில் ஒரு மகிழ்ச்சி அதிகமாகிட்டே இருக்கும். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்று சொல்கிறார்.